அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிஎன்எஸ்எஸ் கலர் ஒர்க் புக் அவைலபிள்ன்ற மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1 கலர் புக்கும் கலர் ஒர்க் புக்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மீனா வாஸ் வாட்சிங் த ஷாப்பிங் சேனல். ஒரு ஷாப்பிங் சேனலை பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறாங்க. டெலிவிஷனில் ஓடக்கூடிய அந்த ஷாப்பிங் சேனல் என்ன பண்ணுறாங்க, டெலிஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க போல். அந்த நம்பரை பார்த்துட்டு 10 சாரீஸ் 10 புடவைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். கொஞ்ச நேரம் கழித்து அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. வெதர் த கேன்சலேஷன் இஸ் வேலிடான்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பெரிய டாபிக் கிடையாது, ரொம்ப சின்ன டாபிக். ஆனால் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. மீனா தொலைக்காட்சியில் ஷாப்பிங் சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தொலைபேசி மூலம் ரூ 5000 மதிப்புள்ள 10 புடவைகளை ஆர்டர் செய்தால் சில நிமிடத்தில் அதை ரத்து செய்தால் ரத்து செய்வது செல்லுபடி ஆகுமா ஆகாதான்றது தான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுலேருந்து நான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்க. வெதர் மீனா ஷாப்பிங் பை டெலிஃபோன் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா டெலிவிஷனை பார்த்துட்டு டெலிஃபோனில் அவங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க, இது வேலிடா? இதற்கு முன்னாடி கடிதத்தில் இல்லை நேரடியாக இந்த மாதிரி விவகாரங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது டெலிஃபோன் கான்செப்டில் இருக்குது, இது வேலிடா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் வேலிடு தான். என்ன தவறு ஒன்றும் இல்லையே. அதுவும் இக்காலகட்டத்தில் வேற லெவலில் ஓடிட்டுல இருக்குது. வெதர் மீனா ஆர் ஷாப்பிங் சேனல் who won the offerer. இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று அரோஸ் ஆகுது பாருங்க. இதில் யார் ஆஃபரர், யார் ஆஃபர் பண்ணுறாங்க? டெலிவிஷன் சேனல் அந்த சேனல் மூலயமா டிஸ்பிளே காமிக்குது, ஏதோ ஒரு ஆஃபர் காமிக்குது. மீனா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. இதில் யார் ஆஃபரர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குதுல்ல. மீனாவினுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஆகுமா அல்லது அக்செப்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா ஏன் இந்த கொஸ்டின் அரோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா ஒப்பந்தம் நிறைவேற்றும் முன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏவை வந்து மீனா வாக்கிங்க, பியை பார்த்தீங்கன்னா சேனலாக மாற்றிக்கிங்க. ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க, இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள அப்படின்ற பட்சத்தில் இவங்க தானே ஆஃபராக இருக்கணும். அதே போல் டெலிவிஷனில் இவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த நேரத்தில் இவங்க தானே ஆஃபராக இருக்கணும். ஸோ ஆஃபராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல யார் ஆஃபரர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது 2 பேருமே இந்த இடத்துல ஆஃபரராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மீனா ஆர்டர் பண்ணதை இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ இவங்க அக்செப்டராக இருக்கிறாங்க, இவங்க ஆஃபரராக இருக்கிறாங்க. இவங்க செக்ஷன் 2A வருவாங்க, இவங்க செக்ஷன் 2B வருவாங்க. அதே போல் மீனா வாட்ச் பண்ணும்போது இவங்க செக்ஷன் 2A இருப்பாங்க. வாட்ச் பண்ணக்கூடிய நபர் இதை அக்செப்ட் பண்ணிட்டு கால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இவங்க செக்ஷன் 2B மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர் லிங்கோட செயின் லிங்கோட இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. 2 செக்ஷன் தான், ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல கன்சிடரேஷன் கூட நடக்கலை. செக்ஷன் 2A அண்ட் 2Bயோட நின்றுடுது வேலை. இந்த இடத்துல ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்டோட நிற்கிது. இன்னும் அக்ரிமெண்ட் கூட ஃபார்ம் ஆகலை. அதனால தான் இந்த 2 செக்ஷனோட நான் நிறுத்திட்டேன். வேணும்னா வேற எதனா செக்ஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதிக்கலாம். செக்ஷன் 11 நீங்கள் உட்புகுத்தி எழுதலாம். ஏன்னா அவர் சவுண்ட் மைண்டான ஆளாக இருக்கிறாரா இல்லையா, செக்ஷன் 12 நீங்கள் உள்ள புகுத்தி எழுதலாம், தவறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எழுதுனா தானே 5 பக்கம் உங்களால் எழுத முடியும். அப்போ தானே உங்களுக்கு அதிகமான புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம். செக்ஷன் 10 எழுதுங்க, செக்ஷன் 11 செக்ஷன் 10 கூட வேண்டாம், 11 and 12 மட்டும் எழுதுங்க. ஏன்னா அவங்க சவுண்ட் மைண்டாக இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான கோணத்தில் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுதலாம். அதன் பிறகு வெதர் மீனா ரிவோக் த டெலிஃபோன் ஆஃபர், ரிவோக் திரும்ப பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பெற முடியும். வெதர் இன்கேஸ் அக்செப்ட் தட் ஆஃபர், மீனா கொடுத்த ஆஃபரை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அட் த டைம் ரிவோக்குக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இக்காலகட்டத்தில் எந்த ஸ்டேஜில் வேணாலும் நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம், ஆஃபரை ரிவோக் பண்ணிக்கலாம். அமேசானில் போட்ட ஒரு ஆஃபரை நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு முன்னாடி வந்ததை கூட நம்ம ரிவோக் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இப்போ இருக்குது.
இன்வால்வ்டு செக்ஷன் 2A 2B ஆஃபர் அண்ட் ஆஃபரி, அதாவது ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதும், இதற்குண்டான விடை உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட் த ஆல் செக்ஷன் இன் பிரீஃப், எதை நீங்கள் இது பண்ணோம் 2Aவையும் 2Bயும் பார்த்தீங்கன்னா பிரீஃபாக எழுதணும் நீங்கள். அதன் பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது, ஆதம்ஸ் வெர்சஸ் லின்செல். இன் 1880 நடக்கக்கூடிய ஒரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் பிகம் காம்படென்ட், கம்ப்ளீட் த கான்ட்ராக்ட் இஸ் ஃபார்மல் இல்லை ஃபவுண்ட் இல்லைன்னா ஃபார்ம்டு. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளல் முழுமை அடைந்த பின் ஒப்பந்தம் உருவாகிறது அப்படின்ற கான்செப்ட் தான். இந்த இடத்துல பி ஏற்றுக்கொண்டு விட்டதென்றால் ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உருவாகிடுது. அதன் பிறகு கன்சிடரேஷன் நடக்கிற பட்சத்தில் அது என்ஃபோர்ஸபிள் ஆகி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் ஆகி அது கான்ட்ராக்டாக மாறிடும்ன்றது தான் கான்செப்ட். ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஆனால் உங்களுக்கு உண்டான வேலைகள் இதில் அதிகம். நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுதணும். இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேலை அதிகன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க, எழுதுங்க. கண்டிப்பாக எழுதுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.